சிவாங்கி வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே இருக்க சிவையா மட்டும் தூங்குற மாதிரியே நடிக்கிறாரு. தன்னோட மனைவி திட்டுறத நிறுத்துற வரைக்கும் அப்படியே நடிக்கலான்னு சிவையா நினைச்சாரு. ஆனா சிவாங்கியோ கொஞ்சமும் ஓயாம தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க. சிவையா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இப்படி நினைச்சாரு. இவ இப்போதைக்கு திட்டுறத நிறுத்துற மாதிரி தெரியலையே, நான் எந்திரிக்கிற வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் இருப்பா போல. எவ்வளவு நேரம் இப்படி திட்டிக்கிட்டே இருப்பா? இவளுக்கு கொஞ்சமாவது இந்த வாயெல்லாம் வலிக்கவே செய்யாதா? சிவையா நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அப்போ சிவாங்கி மட்டும், இப்படி கேவலமா நடிக்காதீங்க, உங்க நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு ஏதாவது வேலைக்கு போறதுக்கு பதிலா இப்படி சீக்கு வந்தவ மாதிரி படுத்தே கிடக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் இதெல்லாம் கிடையாதா? நான் திட்டுறது கேட்கும் போது உனக்கு குழு குழுன்னு இருக்கா? எந்திரியா, எந்திரி, எந்திரிச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லு. எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நான் நகர மாட்டேன். யாருகிட்ட உன் நடிப்ப காட்டுற? சிவாங்கி இப்படி திட்டிக்கிட்டே இருக்கவும் பொறுமை இழந்த சிவையா கோபத்தோட தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அட கடவுளே, என் தலை விதி! என்னடி நீ இவ்வளவு நேரமா வாய் ஓயாம ஊளையிட்டுக்கிட்டே இருக்க? அது என்ன வாயா இல்லன்னா அது காவாயா? எந்த மனைவியாவது தன்னோட கணவனை இப்படி எழுப்புவாளா? எந்திரிச்சதுல இருந்து ஒரே திட்டு. உன் திட்டுக்களை கேட்க முடியாம எனக்கு காதே செவிடாயிடும் போல. என்னடி உன் தொல்லை? என்ன பதில் சொல்லணும் உனக்கு? கேளுடி, என்ன பதில் உனக்கு தெரியணுமோ கேளு. திரும்ப திரும்ப கேட்ட கேளு, கேளுடி. நேத்து அந்த அரிசி வியாபாரி வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போனிய, ஏன் இன்னைக்கு மறுபடியும் அங்க போகல? அங்க ஏதாவது உருப்படாத வேலை ஏதாவது செஞ்சியா? உண்மைய சொல்லு, எனக்கு பதில் வேணும். என்ன நடந்துச்சு சொல்லு. இப்படி சிவாங்கி கேட்கவும் சிவையா அதிர்ச்சி அடைஞ்ச முகத்தோட பாக்குறாரு. அப்படியே கொஞ்சம் திகிலோட, போனேண்டி போன, ஆனா அங்க சரியான அரிசி விக்கிறது இல்ல, எல்லாமே கலப்பட அரிசி தான். அப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்ய மனசு வரல, அதனாலதான் வேலையை நிறுத்திட்டேண்டி. இப்போ நீ எதிர்பார்த்த பதில் வந்துருச்சு தானே? இனி போ, என்கிட்ட எதுவும் கேட்காத. வாய மூடு. உன்னை தொடப்பத்தால அடிச்சாலும் உனக்கு புத்தி வராது. வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு அரிசி மூட்டைங்களை காவல் காக்காம கவனக்குறைவா தூங்குவியா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட மொத்த லீலையும் எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட எத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேன். தன்னோட திருட்டுத்தனம் வெளிப்பட்டதுனால சிவையாவோட முகம் சுருங்கி போச்சு. திரு திருன்னு முழிச்சுட்டே நின்னாரு. சிவாங்கியோ திட்டி திட்டி கொஞ்ச நேரத்துல ஓஞ்சு போய் அவளும் வீட்டுக்குள்ள போயிடுறா. சிவையா மட்டும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு மெதுவா யாரும் நம்மள பாக்கலன்னு உறுதி பண்ணிக்கிட்டு கம்பீரமா வீதிக்கு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சிவையாவோட வழியில அந்த ஊரோட தலைவர் ரங்கையா தென்படுறாரு. ரங்கையாவுக்கு நமஸ்காரம் பண்றாரு சிவையா. அந்த ஊர் தலைவர் கூட சிவையாவை பார்த்து, டேய் சிவையா, உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வா. எங்கய்யா? நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன், இன்னும் வயிற்றுக்கு சாப்பாடு எதுவும் சாப்பிடல. வயிறு நிரம்பாம எந்த வேலையும் செய்யறது ரொம்ப கஷ்டங்கய்யா. டேய் மட பயல, திங்குறதுலயே இருக்காத, முதல்ல என் கூட நட. அப்படி சிவையாவை தன்னோடயே கூட்டிட்டு போறாரு ரங்கையா. இப்படி ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு கடை வருது. அங்க அரிசி பருப்பு எல்லா ஜாமானும் வாங்கி ஒரு பையில போட்டு சிவையா கிட்ட கொடுத்தாரு ரங்கையா. இந்த பையை எடுத்துட்டு போய் வீட்டுல குடுத்துருடா, நான் உடனே பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அங்க ஏதோ ஒரு கூட்டம் இருக்கா, நான் ஊர் தலைவர் இல்ல, இந்த கூட்டத்துக்குலாம் கட்டாயம் போகணும். அதனால இந்த பைய உன்கிட்ட குடுக்கறேன், வீட்டுல கொண்டு போய் குடுத்துருவதானே? நம்பலாமா? குடுத்துருவேங்கய்யா, ஆனா என்னோட வயிறு நிறையாம நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. அப்பப்பா, இந்தாடா சில்ற, இத வாங்கிக்கோ. இந்த வண்டியில ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பைய பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டுல குடுத்துரு, புரிஞ்சுதா? சரிங்கய்யா. அப்படி சொல்லிட்டு ரங்கையாட்ட சில்லறைய வாங்கிட்டு வண்டி கிட்டக்க போய் சிவையா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு புறப்பட்டு போறாரு. அப்படி போற வழியில ஒரு பெரிய மரம் தென்படுது. அந்த மரத்தடியில ஒரு பெரிய திண்டும் இருக்கு. கொஞ்ச நேரம் நின்னுட்டு அந்த மரத்தடியவே பார்த்த சிவையா, ஆஹா, வயிறு நிறைய சாப்பிட்டதுனால தூக்கம் கண்ணை சுத்திக்கிட்டு வருது. இந்த மரத்தடியில எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த பாறையில படுத்து தூங்கலாம், அதுக்கப்புறம் போய் ரங்கையாவோட வீட்டுல இந்த பைய கொடுத்துடுறேன். இதுல பருப்பும் அரிசியும் தானே இருக்கு, ஒருவேளை ராத்திரி சமைக்கிறதுக்காக இருக்கும். ராத்திரி வரைக்கும் தான் நமக்கு நேரம் இருக்குல்ல. ராத்திரி சமையல் என்ன இப்பவேவா செய்ய ஆரம்பிக்க போறாங்க? எப்படியும் சாயங்காலத்துக்கு மேலதான் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ள அந்த பைய கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் படுத்து தூங்கலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு மரத்தடியில அந்த திண்டுல சிவையா ஹாயா தூங்கிடுறாரு. வழியில போறவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்த சிவையாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனாங்க. இப்படி மதியம் ஆயிடுச்சு. சிவையாவை தேடிக்கிட்டு தொடப்பக்கட்டையோட வரா சிவாங்கி. சிவையாவை அந்த இடத்துல பார்த்ததும், எரும மாடு,
எவ்ளோ திட்டியும் உனக்கு வெக்கமே வரலையா? எந்திரியா, வீடு இல்லாத மாதிரி இங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா? வா வீட்டுக்கு போலாம். ஊரே உன்னை பத்தி சொல்லி சிரிக்குது. மானமே போச்சு. உன் வாழ்க்கைய கொஞ்சமாவது மாத்தணுங்கிற லட்சியமே உனக்கு இல்ல. இப்படி திட்டிக்கிட்டே சிவையாவ தொடப்பத்தால 4 அடி போட்டா சிவாங்கி. அப்படி அடி வாங்கிய சிவையா, ஐயோ அம்மா, ஏய் நிறுத்தடி. ஐயோ என்னடி நீ இப்படி ஐயோ மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியடி. அம்மா தாயே நிறுத்துமா. முதல்ல வீட்டுக்கு நடையா. இப்படி மொத்த மானத்தையும் ஊர் மத்தியில வாங்குற. வரேண்டி இருடி. எப்பா என்ன அடி அடிக்கிறா. இருடி, இந்த பையன் நம்ம தலைவரையா வீட்டுல குடுத்துட்டு வரேன். இது அவரோட பைய. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்யா. பைய கொடுக்க போறாராம் பைய. அங்க எங்க இருக்கு பைய? தேவையில்லாம போய் பேசுற. சிவாங்கி அப்படி சொன்னதும் பக்கத்துல இருந்த பைய தேடினாரு சிவையா. அங்க அந்த பைய காணல. பைய இல்லாததால சிவையாவுக்கு இதயமே பக்குன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் திகில் அடைஞ்சு படபடப்பாயிட்டாரு. ஐயோ, இந்த பையன் இங்கதானே இருக்கணும். யாரு திருடினாங்கன்னு தெரியலையே. இப்போ இந்த தலைவரையா கிட்ட என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அவர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனைன்னு தெரியலையே. சிவாங்கி, அதாவது காலையில என்ன நடந்துச்சுன்னா, அப்படி சிவாங்கி கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் பயந்துகிட்டு இருக்கிற சிவையாவை பார்த்து சிவாங்கி பெருசா அழ ஆரம்பிச்சா. ஐயோ, இப்ப அந்த ஊர் தலைவருக்கு என்னையா பதில் சொல்ல போற? அவரு என்ன சொல்லுவாரோ என்னவோ தெரியலையே. ஊர் மொத்தமும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகுது. இனிமே அந்த ரங்கையா அவர் உன்னை வீட்டு வாசல்ல கைத்தால கட்டி வச்சு அடிச்சு உரிக்க போறாரு. இருக்கிற மானமும் மொத்தமா போகுது. என்னையா மனுஷன் நீ? என்னடி சும்மா மரியாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? அது நமக்கு சோறு போடுமா என்ன? அது நம்மளோட நல்லது கெட்டதையெல்லாம் வந்து பாத்துக்குமா என்ன? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்குலாம் அதெல்லாம் புரியாது. சந்தையில மட்டும் மரியாதை எங்கேயாவது வித்திருந்தா இந்நேரத்துக்கு மானத்தையும் கடன் வாங்கியிருப்ப. நீ எங்கேயாவது போய் சாவியா? உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஆள விடு. இப்படி சொல்லிட்டு சிவாங்கி கோவமா அங்கிருந்து போயிடுறா. சிவையா மட்டும் பயத்தோட எந்திரிச்சு அங்கேயும் எங்கேயும் தேடுறாரு. தான் நடந்து வந்த வழியில எங்கேயாவது விழுந்திருக்கான்னு அந்த பைய தேடி போனாரு. எங்கேயுமே அந்த பை கிடைக்கல. வேற வழி இல்லாம திக்கு தெரியாம திகைச்சு போய் நின்னாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. நான் படுக்கும் போது அந்த பையன் என்கிட்ட தானே இருந்துச்சு. இப்ப அந்த பையன் யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்க? சரி, இப்ப வீட்டுக்காவது போயிடலாம். வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராம இருந்துக்கலாம். அந்த ரங்கையா நிச்சயமா வீட்டுக்கு வருவாரு. அவர் வர்றதுக்குள்ள சிவாங்கி சமைச்சிருக்கிற சோறு குழம்பு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எங்கேயாவது போயிடணும். அதுக்கப்புறம் சிவாங்கி எப்படியாவது சமாளிச்சிருவா. இந்த நிலைமையில நம்மளால வேற என்னதான் செய்ய முடியும்? சிவாங்கி நம்மள மாதிரி இல்ல, கொஞ்சம் புத்திசாலி. இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிப்பா. அப்படி நினைச்சுக்கிட்டு சிவையா வீட்டுக்கு போறாரு. நேரா சமையல் கட்டுக்கு போய் என்ன சமைச்சிருக்கான்னு பாக்குறாரு. ஆனா அங்க எதுவுமே இல்ல, எல்லாம் காலியா இருந்துச்சு. அதுக்குள்ள சிவாங்கி அங்க வந்து, ஓ வந்தாச்சா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எதுவுமே சமைக்கல. பசியால உன் வயிறு எரிஞ்சாதான் நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் கவனக்குறைவாவே இருப்பியா? அப்படி என்னையா உனக்கு அலட்சியம்? இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கு. நீ கொஞ்சமாவது மாற மாட்டியான்னு பல வருஷமா காத்துக்கிட்டு தான் இருக்க. இப்ப பாரு, கண்டிப்பா ஊர் தலைவர் இங்க வருவாரு. உன்னை கட்டி வச்சு அடிச்சு உரிக்க போறாங்க. சிவாங்கி சொன்னதை கேட்டு சிவையா பெருசா அழுறாரு. கொஞ்சம் சும்மா இருடி. எல்லாம் என் தலை விதி. ஏதோ அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் அசந்து படுத்து தூங்கிட்டேன், அவ்வளவுதானே. நான் என்ன திருடனா? நான் யாரோடதையும் அடிச்சு புடுங்கிட்டு வரலையே. எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்குமா? ஆனா அந்த ரங்கையா கொடுத்த பைய அப்படி அலட்சியமா விட்டுட்டதானே. இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அந்த ரங்கையா வீட்டுக்கு வந்து பைய பத்தி விசாரிப்பாரு. அந்த பையன் நீ அவர் வீட்டுல குடுக்கலன்னு தெரிஞ்சதும் இப்போ கோவமா ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோயா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அடியே இப்படி வார்த்தையாலேயே பயமுறுத்தி என்ன கொல்றல்ல. கொஞ்சம் கூட உனக்கு என் மேல இறக்கங்கிறதே இல்லையாடி? இத்தனை நாளா என்னோட பேச்ச நீ எப்பவாவது கேட்டிருக்கியா? பொண்டாட்டி தானே பேசுறா அப்படின்னு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்ப. என்னோட வார்த்தைய அலட்சியம் பண்ணுன. இப்படி ஒவ்வொரு வேலையிலயும் நீ கவனக்குறைவா இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டம் வருது. இது வரைக்கும் ஒரு வேலையிலயாவது நிலைச்சு நின்றுக்கியா? குறைஞ்சபட்சம் நீ 3 வேளையும் சாப்பிடுற சாப்பாட்டையாவது நீ சுயமா சம்பாதிச்சிருக்கியாயா? இதெல்லாம் நீ தினமும் திட்டுறது தானடி. உண்மையான விஷயத்துக்கு வாடி. இந்த கண்டத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. என்ன காப்பாத்துமா தாயே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. புத்தி கெட்டு போய் அப்படி அலட்சியமா விட்டுட்டேன்டி. என்னோட தப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ சொல்ற மாதிரியே செய்யற.
இந்த ரங்கையாவோட பிடியில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துமா. இப்ப அவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுடி. இப்படி சொல்லி சிவையா தன்னோட மனைவி சிவாங்கிய கெஞ்சி கேக்குறாரு. அப்புறம் சிவாங்கி தன்னோட கணவனை அந்த ரங்கையாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறா. சிவையாவோ பயத்தால நடுங்கிக்கிட்டே போனாரு. என்னடி இங்க ஏன் கூட்டிட்டு வந்து நிக்கிற? அந்த பைய பத்தி கேட்டு அவர் என்ன கொன்னாலும் கொண்டு போட்டுருவாரு. இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடலாண்டி. காப்பாத்துவேன்னு பார்த்தா சுடுகாட்டுக்கு அனுப்புவ போல. சிவையா இப்படி பயந்துட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ரங்கையா வந்தாரு. வந்துட்டீங்களா? என்னடா சிவையா, ஏன் இப்படி ஒளிஞ்சுகிட்டு நிக்கிற? வா வா, என் முன்னாடி வந்து நில்லு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க சொன்ன வேலையை கொஞ்சம் கவனத்தோட நான் பண்ணிருக்கணும். இப்படி அலட்சியமா இருந்து தவறு பண்ணிட்டேன் ஐயா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அந்த தப்பு தாண்டா இப்ப என் குடும்பத்தையே காப்பாத்திருக்கு. என்னையா நீங்க சொல்றீங்க? ரொம்ப நாளாவே எங்க வீட்டு வேலைக்காரி எங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கா. நீ ஒருவேளை அந்த பைய கொண்டு வந்து வீட்டுல கொடுத்திருந்தா, அதுல இருந்த அரிசியில சோறு சமைச்சு அதுல விஷம் கலந்து எங்க குடும்பத்துக்கு கொடுக்க நினைச்சிருந்தா. அதை சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் செத்து போயிருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு திட்டம் போட்டிருந்தா அவ. நீ கவனக்குறைவா இருந்ததுனால எங்களுக்கு நல்லது நடந்துச்சு. அதனாலதான் இப்ப நானும் உன்னை சும்மா விடுறேன். ஐயா ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ஆனா அலட்சியமா இருக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு இன்னைக்கு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து போயிட்டேன். ஒவ்வொரு நொடியும் நரகத்தை பார்த்தேன். ஐயா, இனிமே அப்படி இருக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க ஐயா. ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. அந்த வேலையை நல்லபடியா பாத்துக்கிட்டு புருஷனா லட்சணமா என் மனைவியை நல்லா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சபாஷ்டா சிவையா, உன்னோட தப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட. இனிமே ஒரு நாளும் நீ அலட்சியமா இருக்க மாட்டேன்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அதனால உனக்கும் உன் மனைவிக்கும் என் வீட்லயே வேலை கொடுக்கறேன். உன் மனைவி சமையல் வேலையும் நீ தோட்ட வேலையும் பாத்துக்கோ. என்ன சரிதானே? ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அப்படி சிவையா தன்னோட மனைவி சிவாங்கியோட வீட்டுக்கு போறாரு. கணவன் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சிவாங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகறா. இனிமே கவனக்குறைவா இல்லாம சிவையா தோட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னோட மனைவிய மகிழ்ச்சியா பாத்துக்கிட்டு அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காரு. நாச்சாரம்ல மழை பெய்யும் போது மண் வாசனைக்கு முன்னாடி முதல்ல வர வாசனை அந்த பாட்டி அம்மாவோட மீன் குழம்பு வாசனை. அந்த ஊர்ல எல்லாரும் மீன் குழம்பு பாட்டின்னு தான் அவளை கூப்பிடுவாங்களே தவிர அவளோட உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தியும் இருந்தா. அவளோட பேரு சகுந்தலா. மழை தூறல் ஆரம்பிக்குது. வானம் மேகங்களால நிறைஞ்சிருச்சு. கிராமத்துல ஓரத்துல ஒரு சின்ன தொழுவத்துல ஒரு மண் வீடு. அங்கதான் பாட்டி வசிக்கிறாங்க. புத்திசாலியான வயசான பாட்டி. அவளுக்கு 70 வயசை தாண்டினாலும் மனசு மட்டும் இன்னும் 50 தான். மழை காலம்னு சொன்னாலே ஊர்ல உள்ளவங்களுக்கு பாட்டியோட மீன் குழம்பு தான் நினைவுக்கு வரும். அது அப்படி ஒரு பிரத்யேகமானது. மண் பானையில சமைக்கும் அந்த குழம்போட வாசனை சாதாரணமா இருக்காது. பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாசனை போய் சேரும். ஒரு நாள் இப்படிதான் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது, பாட்டி, இந்த மழையில யாரு வர போறாங்க குழம்பு வாங்க? பேத்தி பொண்ணு, மழையில தான் இப்போ எல்லாரும் கிளம்பி வருவாங்க. இந்த குழம்ப சாப்பிடுறவங்களுக்கு சளியே பிடிக்காதுன்னு இந்த ஊர் நம்பிட்டு இருக்கு. புத்திசாலித்தனமா இருந்துகிட்டாலே போதும், வியாபாரம் நடக்கும். என்னவோ பாட்டி, உன் அனுபவத்துல பாதி கூட இல்ல என்னோட வயசு. ஆனாலும் இந்த ஊர்காரங்களுக்கு உன்னோட மீன் குழம்புனா ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்பதான் ராமு மீன்கள் எடுத்துட்டு வந்தான். ராமு தான் தினமும் இந்த பாட்டிக்கு மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து விக்கிறவன். அது எதனாலன்னா பாட்டி அம்மா இந்த மீன் குழம்போட சேர்த்து அன்பையும் பரிமாறுறாங்க. அதனாலதான் இந்த ஊர் மக்கள் பாட்டி அம்மாவோட குழம்புக்கு அல மோதுறாங்க. வாப்பா ராமு வா, சரியான நேரத்துக்கு தான்ப்பா நீ வந்திருக்க. மீன் குழம்பு தயாரா சூடா இருக்கு, எடுத்துட்டு போப்பா. சரிங்க பாட்டியம்மா. இதோ இந்த மீன்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு பாட்டியம்மா. இது நாளைக்கு உங்களுக்கு உபயோகமாகும். ராமு, இந்த ஊர்ல நான் இந்த குழம்பு வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் முதல்ல உங்க அப்பா, அதுக்கப்புறம் நீ தான்ப்பா. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு தினமும் மீன்களை கொண்டு வந்து கொடுக்கலனா இந்த தொழிலையே என்னால செய்ய முடியாது. அது என்ன பாட்டிமா அப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட எல்லா நாளும் மீன் வாங்குறது நீங்க தான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எல்லா நாளும் மீன் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல பாட்டிமா. நீங்க தான் தினமும் எங்க கிட்ட மீன் வாங்குறீங்க. அப்படி பார்த்தா நீங்க எங்க கிட்ட மீன் வாங்குறதுனாலதான்
எங்க வீடே நடக்குதுன்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்மை பாட்டி. சரியா போச்சு. 2 பேரும் ஒன்னாலதான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா புகழ்ந்துக்கிறீங்க. சரி சரி, இந்தா இந்த பானை நிறைய மீன் குழம்பு இருக்கு, எடுத்துட்டு போ. அப்படி சொல்லிட்டு சகுந்தலா ராமு கிட்ட அந்த பானையை எடுத்து கொடுக்கறா. அதையும் வாங்கிட்டு ராமு அங்கிருந்து, சரி நான் போயிட்டு வரேன் பாட்டிமா. வீட்ல எங்க அப்பா தனியா இருக்காரு. அவருக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. என்னடா ஆச்சு உங்க அப்பாவுக்கு? உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு? அதுவா பாட்டி, 2 நாளா மீனுக்காக மழையில அங்கேயும் இங்கேயும் நனைஞ்சிட்டு இருந்ததுல நல்ல சளி பிடிச்சு ரொம்ப சோர்வாய் படுத்திருக்காரு. அப்படின்னா உங்க அப்பாவுக்கு இந்த குழம்பு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட கொடு. விடியறதுக்குள்ள உங்க அப்பாவை பிடிச்ச சளி எல்லாம் பறந்து போயிடும். அப்படியே செய்றேன் பாட்டிமா. எங்க அப்பா கூட இதைத்தான் சொன்னாரு. பாட்டியம்மா வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்டா இந்த சளி கிளி எல்லாம் பறந்து போயிடும்னு. மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? ஒருத்தர் புகழ் பாடிக்க. முதல்ல போய் உங்க அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை பாரு, கிளம்பு. இப்படி சொல்லவும் ராமு மீன் குழம்பு பானையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். சகுந்தலா, அந்த ராமு பையனை போட்டு எதுக்கு இப்படி பயமுறுத்துற? பாவம், அந்த பையன் பயந்துட்டான்னு நினைக்கிற. உன்னோட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான். ஒரு பக்கம் மழை அதிகமாயிட்டே இருக்கு. நீ ராமு கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா இந்த குழம்பெல்லாம் எப்படி விற்க போற? நம்ம மீன் குழம்ப விற்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ அதிகமா யோசிக்கணும்லாம் அவசியம் இல்லம்மா. மக்களே வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாங்க. அப்படி யாருமே வந்து வாங்கலைன்னா நம்மளே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். இந்த மழையில எல்லாம் நான் எங்கேயும் போறதா இல்ல பாட்டி. போறதுன்னா நீ மட்டும் போ. சரிடி பொண்ணே, வீட்டுக்கு வந்து யாரும் நம்ம குழம்ப வாங்கிட்டு போலன்னா நானே வீடு வீடா போய் கொடுத்துட்டு வரேன். சரிதானே? இப்போ போய் உன் வேலைய பாரு. சகுந்தலா வீட்டுக்குள்ள போய் அவளோட வேலைய பார்த்துட்டு இருந்தா. அப்போ வெளியில ஒருத்தர் வந்து, பாட்டியம்மா, பாட்டியம்மா. ஆ இதோ வரேன்பா. பாட்டியம்மா, ஒரு சின்ன பானை நிறைய மீன் குழம்பு கொடுங்க. ஆ சுப்பையாவா, நீதானா? இருப்பா ஒரு நிமிஷம், உள்ள போய் எடுத்துட்டு வரேன். அப்படி வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன பானை நிறைய குழம்பு எடுத்துட்டு வந்து அவங்கிட்ட கொடுத்தா. இந்தா எடுத்துக்கோ. ஆ சுப்பையா, இன்னைக்கு மீன் குழம்பு வாங்குறதுக்கு வேற யாராவது வராங்களா? இல்லையே பாட்டியம்மா, யாருமே கிளம்பி வந்த மாதிரி இல்லையே. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால யாராலையுமே வர முடியல போல இருக்கு. நான் ஒருத்தன் தான் வந்தேன் பாட்டியம்மா. அப்படியா? உண்மைதான்ப்பா, மழையும் ரொம்ப அதிகமா பெய்யுது. இந்த மழை வந்தாலே இதுதான் ரொம்ப கஷ்டம். சரிப்பா, நீ ஜாகிரதையா போயிட்டு வா. நான் இங்க கிளம்பி வரும்போது நிறைய பேர் இங்க வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஆனா இப்படி மழை பெய்யறதுனால யாரும் வீட்டை விட்டு வரல. இந்த மழையும் இப்போதைக்கு குறையற மாதிரி இல்ல. சரிதான் சுப்பையா, சரியான நேரமா பார்த்து நானே கிளம்பி வரேன். சுப்பையா கிளம்பி போயிட்டான். பாட்டி ஆலோசனையில மூழ்கிட்டாங்க. மனசுல இப்படி நினைச்சாங்க, உண்மைதான், மழை அதிகமாயிடுச்சு, மக்கள் வெளியில வர ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் சமைச்ச இந்த மீன் குழம்பை எடுத்துட்டு போக எப்படி வருவாங்க? சமைச்ச குழம்பு எல்லாம் இன்னைக்கு வீணா போயிடும் போல இருக்கே. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இப்படி பாட்டி அவங்களுக்குள்ளேயே ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது சகுந்தலா அங்க வந்து, சரி சரி, நீ ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டாம், உன் கூட சேர்ந்து நானும் வரேன். நம்ம 2 பேரும் போய் எப்படியாவது இந்த மீன் குழம்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படிடி பொண்ணே தெரிஞ்சுது? நீ மனசுல யோசிக்கிறதெல்லாம் உன்னோட முகத்துல அப்பட்டமா தெரியுது. உன்னோட பேத்தினா, உன் கூட தினமும் இருக்கிறவ நான் தான். உன்னை பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சவளும் நான் தான். இவ்ளோ கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ உன் மனசுல என்ன நினைச்சாலும் எனக்கு அது உடனே தெரிஞ்சிடும். நிஜமாவே என்னை சேர்ந்தவங்களால கூட என்னை இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்க முடியல. நீ அவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க. நீ என்னோட சொந்த பேத்தியா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் சொன்னேன்னா அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் பாத்துக்கோ. ஏன், இப்போ நான் உன்னோட பேத்தி இல்லையா? இல்ல இன்னமும் நீ என்ன அந்நியமா தான் பாத்துட்டு இருக்கியா? அட என் புத்திசாலி பொண்ணே, என் மனசுல உள்ள பேச்சு முழுசும் உனக்கு கேக்குது. என் சொந்தக்காரங்களே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன உன் சொந்தம் போல பாத்துக்கிட்டு இருக்கியம்மா. நீதாம்மா என்னோட உண்மையான பேத்தி, சரியா? உண்மையிலேயே கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி பாட்டியோட மகனும் மருமகளும் கருத்து வேறுபாடால அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க.
ஆதரவில்லாம தவிச்ச அந்த பாட்டி இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தா. அவ வரும்போது தாய் தந்தை இல்லாம, சேர்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லாம அனாதையா நின்னுட்டு இருந்த சகுந்தலாவை பார்த்து அவளை தன்னோட சேர்த்துக்கிட்டு தன்னோட சொந்தம் போல பார்த்துக்கிட்டு அந்த கிராமத்திலேயே தங்கிட்டா. அந்த கிராம மக்களோட ஒத்துழைப்புல அப்படியே ஒரு சின்ன குடிசை போட்டுக்கிட்டு இப்படி சமையல் செஞ்சு பொழப்பு நடத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரிம்மா சகுந்தலா, கிளம்பலாமா? மீன் குழம்பு பானையெல்லாம் நனைஞ்சிடாம கவனமா ஒரு கூடையில வச்சு மூடிக்கோ. நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அப்படியே பண்றேன் பாட்டி. நீ நனையாம இருக்கிறதுக்கு கொடைய தயாரா வச்சுக்கோ. நான் கூடைய தலையில வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு உன் பின்னாடி வரேன். கையில லாந்தர் வச்சுக்கிட்டு எனக்கு வழி காட்டிட்டு போ. இப்படியே சகுந்தலா மீன் குழம்பு பானைங்களை ஒரு கூடைக்குள்ள வச்சுக்கிட்டு தலையில சுமந்துக்கிட்டு கிராமத்துல மீன் குழம்பு விற்க புறப்படுறாங்க. சகுந்தலா கூடைய சுமந்து வர பாட்டி லாந்தரால வழி காட்டிக்கிட்டே வந்தாங்க. பாட்டி லாந்தர் விளக்கையும் கொடையையும் சரியா பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து ராமு ஓடியே வந்து பாட்டியோட கையில இருந்து கொடையை எடுத்து சகுந்தலாவோட கூடையில உள்ள பானை நனையாம பிடிக்கிறான். ராமு, நீயாடா? இந்த மழையில நீ எப்படி இங்க வந்த? மழை ரொம்ப அதிகமாயிடுச்சேன்னு இந்த பக்கமா ஒதுங்கி நின்னுட்டு இருந்தேன் பாட்டி. நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நடந்து வர்றத பார்த்தேன். அதான் 2 பொண்ணுங்க இப்படி கஷ்டப்பட்டு சிரமப்படுறீங்களேன்னு ஓடி வந்து உதவி செய்யலான்னு வந்தேன் பாட்டி. ராமு சகுந்தலாவோட பானைங்களுக்கு கொடை பிடிச்சிட்டே நடந்து வந்தான். பாட்டி முன்னால லாந்தரை காட்டிக்கிட்டே நடந்து போனா. 3 பேரும் கிராமத்துக்குள்ள வந்து வீடு வீடா போய் மீன் குழம்பு பானைங்களை வித்தாங்க. இப்படி அவங்க ஒரு வீட்டு முன்னாடி, சரோஜா, எம்மா சரோஜா, உனக்காக மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, வெளியில வந்து பாரு. வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்தா. பாட்டியம்மா, இந்த மழையில மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு நீங்க எனக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? இந்த மழையில நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வர்றது கஷ்டம்னு நானே எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்தா, இத முதல்ல வாங்கிக்கோ. ஐயோ பாட்டியம்மா, நீங்க முழுக்க முழுக்க நனைஞ்சு போயிட்டீங்க. வீட்டுக்குள்ள வாங்க, மழை வெறிச்சதும் அதுக்கு அப்புறமா நீங்க போலாம். இப்ப இல்லடி பொண்ணே, இன்னும் 2-3 பானை மீதம் இருக்கு. அதையும் வித்துட்டேன்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல வீட்டுக்கு போயிடலாம். வீட்டு பக்கத்துல யாருமே இல்ல, சீக்கிரமா போணும். எதுவும் நினைச்சுக்காதடி. அந்த 3 பேரும் நடந்து மிச்சம் இருந்த 2-3 பானைங்களை கூட வித்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. பாட்டி, அதான் எல்லாம் வித்தாச்சுல்ல, இனி ராமுவ வீட்டுக்கு அனுப்பிடு. பரவாயில்ல பாட்டியம்மா, நான் உங்க 2 பேரையும் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தலடா. இவ்ளோ நேரம் நீ வீட்டுக்கு வராம இருந்தா அவர் என்னவோ ஏதோ நினைச்சு பயப்பட போறாரு. ஆனா இந்த மழை கூடிக்கிட்டே இருக்கே. அது நாங்க 2 பேரும் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவோம். நீ வீட்டுக்கு போப்பா. அதெல்லாம் பரவாயில்ல பாட்டியம்மா, உங்க 2 பேரையும் நான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவேன். மழை அதிகமாயிட்டு இருக்கு, அப்புறம் மறுபடியும் நீங்க கஷ்டப்படுவீங்க. நான் கஷ்டப்படுவேனா இல்ல சகுந்தலாவா? நான் எதுக்கு கஷ்டப்பட போறேன் பாட்டி? எனக்கு நல்லாவே தெரியும் உங்க 2 பேரோட கள்ளத்தனமும். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிக்கிறீங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ராமுவும் சகுந்தலாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பதட்டமா நின்னாங்க. ஐயோ பாட்டியம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உண்மையிலேயே இல்லையா? சரி விடு. ஒருவேளை அப்படி இருந்தா உங்க 2 பேரோட வீட்லயும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லன்னு தான் சொல்லிட்டியே. சரி பரவாயில்ல விடு. கல்யாணமா? அது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் தானா பாட்டி? அதான் உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இப்படி பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்ததும் ராமுவும் சகுந்தலாவும் பாட்டியோட கால்ல வந்து விழுந்தாங்க. அப்ப பாட்டி, எனக்கு உங்க 2 பேரோட சங்கதி தெரியும்டா. ஆனா ராமு, நான் எப்பவோ உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன் தெரியுமா? சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கும் பிரம்மாண்டமா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நிஜமா பாட்டி? உண்மைதாண்டி பொண்ணே. நீங்க 2 பேரும் கஷ்டத்திலயும் சுகத்திலயும் துக்கத்திலயும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சிக்கலும் உங்க இடையில வராது. ராமு ரொம்ப நல்லவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். அதோட உனக்கு ராமுனா நிறைய அன்பு இருக்கு, அப்படிதானே? கொஞ்ச நாளாவே உங்களை கவனிச்சு இத கூட நான் புரிஞ்சுக்கலன்னா எப்படி?
சகுந்தலா வெக்கப்பட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. ராமு பாட்டியோட கால்ல இன்னொரு தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான். இப்ப பாட்டி நம்ம பார்வையாளர்களை பார்த்து, சீக்கிரமாவே நம்ம ராமு சகுந்தலாவோட கல்யாணம் இருக்கும், நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை மனசார வாழ்த்திட்டு என்னோட மீன் குழம்பையும் ருசி பார்த்துட்டு போனோம். கண்டிப்பா வருவீங்க தானே?